Good morning, students. Last class we discussed with transgenic plants. Today we are going to learn about polyhydroxybutyrate (PHB). What is polyhydroxybutyrate (PHB)? Synthetic polymers are non-degradable and polluted the soil, and when burnt added dioxin in the environment, which causes cancers. Polyhydroxybutyrate அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it is a synthetic polymer, அதாவது செயற்கை பாலிமர். இது வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு சீக்கிரம் டீக்ரேடபிள் ஆகாது, அதாவது சிதைவடையாது. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பொல்யூட்டட் இருக்கிற இடமாவே இருக்கு. மோஸ்ட்லி வந்து பாத்தீங்கன்னா அதனால நம்மளுக்கு கேன்சர்ஸ் வரவும் சான்சஸ் இருக்கு. So efforts were taken to provide an alternative eco-friendly biopolymers. So இந்த synthetic polymers யூஸ் பண்றதுனால நமக்கு வர டிஸ்அட்வான்டேஜ் வந்து நம்ம ப்ரொடக்ட் பண்றதுக்கு ஈகோ ஃப்ரெண்ட்லி. அதாவது ஈகோ ஃப்ரெண்ட்லினா என்ன மீனிங்னா நம்ம என்விரான்மெண்ட்க்கு ஃப்ரெண்டா இருக்கிற மாதிரி சப்ஸ்டன்ஸை ப்ரொடியூஸ் பண்றது நம்ம என்னன்னு சொல்றோம்னா ஈகோ ஃப்ரெண்ட்லி. ஸோ அப்படிப்பட்ட பயோ பாலிமர்ஸ் தான் நம்ம என்ன சொல்றோம்னா polyhydroxybutyrate அப்படின்னு சொல்றோம். Polyhydroxy alkanoates PHAs and another one polyhydroxybutyrate. Once again I repeat, first one polyhydroxy alkanoates, another one polyhydroxybutyrates are group of degradable biopolymers which have several medical applications such as drug delivers, scaffolds and heart valves. So நம்ம eco friendly மூலமா உருவாக்கக்கூடிய ரெண்டு polymers, first one polyhydroxy alkanoates, then another one polyhydroxybutyrates. இது ரெண்டும் வந்து பாத்தீங்கன்னா ஈஸியா பயோடிகிரேடபிள் ஆகும், அதாவது ஈஸியா வந்து சிதைவடையக்கூடியது. அட் த சேம் டைம்ஸ் இது மெடிக்கல் ஃபீல்டுல யூஸ் ஆகுது. ஃபர்ஸ்ட் ஒன் ட்ரக் டெலிவர்ஸ் ஆகவும் ஸ்கஃபோல்ட் அண்ட் ஆர்ட் வால்ஸ் ப்ரொடியூஸ் பண்றதுல இது யூஸ் ஆயிருக்கு. அதுல முக்கியமானது PHA. PHA மீன்ஸ் polyhydroxy alkanoates, that is called PHAs, are biological macromolecules and thermoplastic which are biodegradable and biocompatible. இதுல வந்து PHA அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ரோ மாலிகுலரா யூஸ் ஆகுது. அட் த சேம் டைம் தெர்மோபிளாஸ்டிக்ஸாகவும் இருக்கிறதுனால இது பயோடிகிரேடபிள் ஆகும். அதே மாதிரி பயோ கம்ஃபர்டபிள் பயாலஜிக்கல் ப்ராடக்டான இந்த என்விரான்மெண்ட்டுக்கு அது கம்ஃபர்டபிளா திங்ஸா யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், several microorganisms have been utilized to produce different types of PHAs including gram-positive like first one Bacillus megatherium, Bacillus subtilis, Corynebacterium, Glucothonium, and gram-negative bacteria such as Pseudomonas species and Alkegenes eutrophus. So இந்த PHAs அப்படின்ற polyhydroxy alkanoate வந்து பார்த்தீங்கன்னா பாக்டீரியாஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஸோ பாக்டீரியாஸ்ல ரெண்டு இருக்கு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ், தென் அனதர் ஒன் கிராம் நெகட்டிவ். ஸோ கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியாஸ் யாரான்னு பார்த்தீங்கன்னா பேசிலஸ் மெகாத்ரிசியம், பேசிலஸ் சப்டைஸ், நெக்ஸ்ட் ஒன் கார்னிபாக்டீரியம், குளுக்கோடோனியம். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கிராம் பாசிட்டிவ் பாக்டீரியா. இதுல இருந்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த PHAவை நம்மளால எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுக்க முடியும். அதே மாதிரி சம் கிராம் நெகட்டிவ் பாக்டீரியா கூட இந்த ஃபீல்டில் யூஸ் ஆயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் Pseudomonas species, then another one Alkegenes eutrophus அப்படின்ற ஸ்பீஷியஸ் எல்லாம் இந்த PHAs அப்படின்ற polyhydroxy alkanoate ப்ரொடியூஸ் பண்றதுக்கு யூஸ் ஆயிட்டு இருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் polylactic acid PLA. Polylactic acid or polylactide is a biodegradable and bioactive thermoplastic. PLA அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா polylactic acid and polylactide அப்படின்ற biodegradable thermoplastics.
It is an alphabet polyester derived from renewable sources such as cornstarch, cassaw root, chips, or starch or sugar canes. For the production of PLA, two main monomers are used. First one, lactic acid. Second one, and the cyclic diester lacticide. So இந்த PLA அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா எதெல்லாம் நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் corn starch, நெக்ஸ்ட் ஒன் cassaw roots அண்ட் சுகர் கேன். ஸோ இதுல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த PLA-வை எடுக்கிறாங்க. இந்த PLA அப்படின்றது இட் இஸ் a பாலிமர். பாலிமர் மீன்ஸ் மோர் தென் 2 காம்போனன்ட்ஸ் வந்து ஃபியூஸ் ஆயிருக்கிறது நம்ம பாலிமர் சொல்லுவோம். ஸோ இந்த பாலிமர்ல என்னென்ன மோனோமர்ஸ் அதாவது சிங்கிள் சப்ஸ்டன்ஸ் ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒன் lactic acid, then another one cyclic diester அப்படின்ற ரெண்டு ப்ராடக்ட் சேர்ந்தது தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த PLA. The most common route is the ring opening polymerization of lactic with metal crystals like tin octavate in solutions. அது மட்டும் இல்லாம இதுல என்னென்ன பிரசன்ட் ஆயிருக்குன்னா மெட்டல்ஸ் கிறிஸ்டல்ஸ் லைக் டின் அக்டோவேட் அப்படின்ற ஒரு சப்ஸ்டன்ஸ் இது பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இதை ஈஸியா நம்ம என்ன பண்ண முடியுமோ நம்மளுடைய ஃபிளெக்சிபிளுக்கு ஏற்ற மாதிரி இதை மாத்திக்க முடியும். The metal crystallized reactions result in equal amount of alpha and polylactic acids. So இதுல இந்த காம்போனன்ட்ஸ் எல்லாம் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால நம்மளுக்கு அதுல இருந்து ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் ஆல்பா அண்ட் polylactic acids அப்படின்ற PLA காம்போனன்ட் கிடைக்குது. Next one, green fluorescence protein, GFP. What is green fluorescence protein? First, the green fluorescent proteins GFP is a protein containing 238 amino acids residues of 26.9 kGa that exhibits bright green in fluorescence when exposed to blue to ultraviolet range 395 nanometer. GFP refers to the protein first isolated from jellyfish. The name is Aquaria victoria. இந்த green fluorescent protein அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா it is a one type of protein. இந்த புரோட்டீன்ல 238 அமினோ ஆசிட்ஸ் வந்து பிரசன்ட் ஆயிருக்கு. அந்த அமினோ ஆசிட்ஸ் பிரசன்ட் ஆயிருக்கிறதுனால இது ஃப்ளூரசன்ட் பல்ப்ல இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும்போது இது வந்து பாத்தீங்கன்னா நல்லா டார்க் கிரீன் கலர்ல தெரியும். ஸோ மோஸ்ட்லி இந்த GFP அப்படின்ற புரோட்டீன் ஜெல்லி ஃபிஷ் அப்படின்ற அக்வாரியா விக்டோரியா அப்படின்ற ஜெல்லி ஃபிஷ்ல இருந்து நம்ம இதை ஐசோலேட் பண்ணி எடுக்கிறோம். GFP is an excellent tool in biology due to its ability to form internal chromophore without requiring any accessory cofactors, gene products, enzymes or substrates other than molecular oxygens. இந்த GFP வந்து பாத்தீங்கன்னா பயாலஜிக்கல்ல ரொம்ப முக்கியமான ஒரு அமைப்பா இருக்குது. ஏன்னா இது வந்து ப்ரொடியூஸ் பண்றதுலயும் இது யூஸ் பண்றதுலயும் எந்த ஒரு சப் டாபிக்ஸான சப் ரெக்வயர்மெண்ட்ஸ் எதுவுமே தேவையில்ல. ஃபார் எக்ஸாம்பிள் கோஃபேக்டர்ஸோ ஜீன் ப்ராடக்ட்ஸோ இல்லை என்சைம்ஸோ வேற எந்த சப்ஸ்டேட்ஸும் தேவையில்லாம இதை நம்ம ஈஸியா என்ன பண்ண முடியும் யூஸ் பண்ண முடியும். In cell and molecular biology, the GFP gene is frequently used as reporter of expressions. இது எந்த ஒரு கோஃபேக்டரும் இல்லாம ஆட்டோமேட்டிக்கா இவங்களே வந்து டைரக்டா யூஸ் ஆகுறதுனால மாலிகுலர் பயாலஜில இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் வந்து ரொம்ப முக்கியமா இருக்குது. It has been used in modified forms to make biosensor. அது மட்டும் இல்லாம பயோசென்சார் அதாவது சென்சார்ஸ் பயோ உயிர் மூலியமா உருவாக்குற சென்சாரை கன்வெர்ட் பண்றதுக்கும் இந்த GFP யூஸ் ஆயிட்டு இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், in this slide shown GFP, how to produce GFP. First one, protocol, green fluorescent proteins isolated from Aquaria victoria jellyfish. Next one, gene twisting technology or techniques. Next one, altering the code. Next, introduction into first one,
Arabstarchus thalia plant, Arabis thaliana express GFP from Aguaria Victoria GFP in Arabis thaliana. So first one pathina green fluorescence proteins எப்படி ப்ரொடியூஸ் ஆகுதுன்னா ஜெல்லிஃபிஷ் அப்படின்ற அக்வாரியா விக்டோரியா அப்படின்ல இருந்து அதை வந்து நம்ம என்ன பண்ணோம்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி வெளியில எடுக்கிறோம். அது எடுத்ததை வந்து பாத்தீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் பிளான்டான அராப்டிப்ஸ் தாலியானாவில் வந்து இன்செக்ட் பண்றோம். அப்படி இன்செக்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அது ஜிஎஃப்பி இருக்கிற பிளான்டா மாறுது. தட் இஸ் கால்டு ஜிஎஃப்பி ஃப்ரம் அராப்டிப்ஸ் தாலியானா பிளான்ட். Next one, bioforming. Bioforming, also known as molecular forming, is the production and uses of transgenic plants genetically engineered to produce pharmaceutical substance for uses of human beings. This is also called molecular forming or forming. Bioforming அப்படின்றது வந்து பாத்தீங்கன்னா மனிதருக்கு பயன்படக்கூடிய மருந்து பொருட்களை தாவரத்துல இருந்து பிரித்து எடுக்கிற முறையை நம்ம என்னன்னு சொல்றோம்னா பயோஃபார்மிங் ஆர் மாலிகுலர் ஃபார்மிங் ஆர் ஃபார்மிங் அப்படின்னு சொல்றோம். These plants are different from medical plants which are naturally available. இந்த பிளான்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நேச்சுரலா கிடைக்கிற மருந்து தாவரத்துல இருந்து இது வந்து கொஞ்சம் மாறுபட்டது. The uses of plant systems as bioreactors is gaining more significance in modern biotechnology. இதுல வந்து பாத்தீங்கன்னா நவீன மாடர்ன் பயோடெக்னாலஜில இந்த பயோஃபார்மிங் அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்டா இருக்குது. Many pharmaceutical substances can be produced using transgenic plants. Transgenic plant அதாவது மரபணு மாற்றம் செய்யப்பட்ட பிளான்ட்ஸ்ல இருந்து நம்மளுக்கு நிறைய ப்ராடக்ட் வந்து கிடைக்குது. அதுல ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் கோல்டன் ரைஸ். Second, bioremediation. It is defined as the uses of microorganisms or plants to clean up environment pollutions. Bioremediation அப்படின்றது நம்ம சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷன்ஸை மைக்ரோ ஆர்கானிசம் இல்லைன்னா பிளான்ட் மூலியமா கிளீன் பண்ற ப்ராசஸ் நம்ம என்னன்னு சொல்றோம்னா bioremediation அப்படின்னு சொல்றோம். It is an approach used to treat waste including water waste, industrial waste and solid waste. So இந்த bioremediation மூலமா நம்ம waste water clean பண்ண முடியும், industrial waste clean பண்ண முடியும், at the same time solid waste clean பண்ண முடியும். Bioremediation process is applied to the removal of oil, petrochemical residues, pesticides or heavy metals from soil or groundwater. இந்த bioremediation மூலமா நம்ம யாரெல்லாம் clean பண்ண முடியும்னா ஆயில்ஸையும் பெட்ரோகெமிக்கல்ஸ் அதாவது பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸ், நெக்ஸ்ட் பெஸ்டிசைட்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா கிளீன் பண்ணலாம். அதே மாதிரி வேற ஏதாவது தேவையில்ல மெட்டல்ஸ் சாயிலையும் இல்ல கிரவுண்ட் வாட்டர்லயும் கலந்து இருந்ததுன்னா அதை கிளீன் பண்றதுக்கு இந்த bioremediation ப்ராசஸ் முக்கியமா இருக்கு. In many cases bioremediation is less expensive and more sustainable than other physical and chemical methods of remediation. இந்த bioremediation மற்ற ரெமடியேஷனை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப குறைவான அமௌண்ட் தான் இதுல வந்து செலவாகுது. அதே மாதிரி என்விரான்மெண்ட்டுக்கு இது ஏத்ததா இருக்கிறதுனால இந்த bioremediation மற்ற எல்லாத்தையும் கம்பேர் பண்ணும்போது பெஸ்டா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், bioremediation process is a cheaper and eco-friendly approach and can deal with lower concentrations of contaminants more effectively. At the same time இந்த bioremediation ரொம்ப சீப்பா இருக்கு. அதே மாதிரி eco-friendly மீன்ஸ் சுற்றுப்புறத்துக்கு ஏத்த மாதிரி இருக்கிறதுனால இது பயன்படுத்துறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நெக்ஸ்ட் ஒன், some bioremediation process. First one, uses of indigenous microbial population as indicator species for bioremediation process. ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இந்த bioremediation ப்ராசஸ்ல எந்த ஒரு பர்டிகுலர் பிளேஸ்ல என்ன ப்ராப்ளம் இருக்கோ அந்த ப்ராப்ளத்துக்கு ஏற்ற மாதிரி மைக்ரோ ஆர்கானிசத்தை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன், bioremediation is the
addiction of adopt or designed microbial inoculants. So next வந்து பாத்தீங்கன்னா இந்த பயோ ரெமிடியேஷன் ப்ராசஸ்ல நம்ம உருவாக்கின இல்லைன்னா ரெடி பண்ண மைக்ரோ ஆர்கானிசத்தை வச்சு ஈஸியா நம்மளால என்ன பண்ண முடியும்னா பொல்யூஷனை கிளீன் பண்ண முடியும். தேர்ட் ஒன், யூசஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஃபார் பயோ ரெமிடியேஷன், கிரீன் டெக்னாலஜி. அதே மாதிரி இதுல வந்து கிரீன் டெக்னாலஜியையும் பிளஸ் பயோ ரெமிடியேஷன் ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நம்ம இந்த பொல்யூஷன் கண்ட்ரோல் ஈஸியா பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், some example of bioremediation technologies are first one, phytoremediations, uses of plants to bring about remediation of environment pollutants. அதாவது பிளான்ட் யூஸ் பண்ணி என்விரான்மெண்ட்ல இருக்கிற பொல்யூஷனை நம்ம கிளீன் பண்ணா that is called phytoremediation. Second one, mycoremediations. Myco means mycology. Mycology means study of fungi. So in this process, uses of fungi to bring out remediation of environment pollutions. Fungi use பண்ணி environment pollution clean பண்ணா that is called mycoremediation. And third one, bioleaching. Bioleaching is the uses of microorganisms in solution to recover metal pollutants from contaminated sites. So next one வந்து பாத்தீங்கன்னா பயோலீச்சிங். இந்த பயோலீச்சிங்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா எந்த இடத்துல பொல்யூஷன் இருக்கோ அதாவது சொல்யூஷன் ஃபார்ம்ல இருக்கோ அந்த ஃபார்ம்ல இருக்கிற சொல்யூஷன்ல இருக்கிற வேஸ்ட் ப்ராடக்ட்டை மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்றது. நெக்ஸ்ட் ஒன், biowinning. Biowinning is the process that increase the oxygen or air flow to accelerate the degradations of environment pollutions. Next one வந்து பாத்தீங்கன்னா biovinations. Biovanation means ventilation means காற்றோட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சிஜன் ஆர் ஆக்சிஜன் இல்லாத ஒரு செயல் இல்லைன்னா அந்த ஆக்சிஜனை அதிகரிக்கக்கூடிய ஒரு செயல். இந்த செயல் மூலியமா இந்த ப்ராசஸ் மூலியமா மாசுகளை ஈஸியா நம்மளால வெளியில அனுப்ப முடியும். நெக்ஸ்ட் ஒன், bioaccumulations is the addition of selection microbes to speed up degradation process. இந்த ப்ராசஸ்ல செலக்ட் பண்ற மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் அந்த டீக்ரடேஷன் ப்ராசஸை கொஞ்சம் வேகமா பண்றதுக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா composting is the process by which the solid waste is composed by the uses of microbes into manure which act as a nutrients for plant growth. Composting அப்படின்றது உரமாக்குறது. அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் கொண்டு நம்ம பயோ ரெமிடியேஷன் பண்ற அந்த வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மைக்ரோ ஆர்கானிசம் மூலியமா யூஸ் பண்ணி அதை வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் ஃபீல்டுல ஃபர்டிலைசரா யூஸ் பண்ண முடியும். பிளான்ட் க்ரோத்துக்கு நம்ம அதை யூஸ் பண்ண முடியும். நெக்ஸ்ட் ஒன், rhizofiltration. Rhizofiltration is the uptake of metals or degradations of organic compounds by rhizophous microorganisms. So இந்த rhizophil processல தாவரத்துல வந்து பாத்தீங்கன்னா அதனுடைய வேர்ல இருக்கிற ரைசோபியம் அப்படின்ற பாக்டீரியாவை யூஸ் பண்ணி காம்பவுண்ட்ஸை கிளீன் பண்றது. Then last one, rhizostimulation is the stimulation of plant growth by the rhizophil by providing better growth conditions or reduction in the toxic materials. அதாவது விஷயத்தன்மை வாய்ந்த பிளான்ட் வளரக்கூடிய இடத்துல இருக்கிற அந்த டாக்ஸிக் சப்ஸ்டன்ஸை ரிமூவ் பண்றதுக்கு யூஸ் ஆகிற டெக்னாலஜி ரைசோஸ்டிமுலைசேஷன்.